வரைக்கும் நம்ம கலர் முக்கியம் நமக்கு. இப்படி இருந்தோம்னா சரிப்பட்டு வராது உமா, சரிப்பட்டே வராது. ஓடிரு. ஏ உமா, பார்த்தே போக மாட்டியா? இப்படி அடி கீழே விழுவ. எந்திரி எந்திரி எந்திரி. ஐயோ, 4 பேர் யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? ஒரு பெரிய மனுஷி இப்போ நடந்து போக மாட்டாளா? எந்த நேரம் இவளுக்கு விளையாட்டு தான். கீழே விழுந்து மூஞ்சி மாதிரிலாம் பேந்து போய் கிடக்குது. அடி எந்திரிடி. கையை பிடிச்சி தூக்கி விடுங்கக்கா. ஐயோ, நான் அந்த வெயிலுக்கு பயந்துட்டு நான் ஓடினா என் மூஞ்சி முகெல்லாம் பெருந்துச்சு. இடுப்பு உடஞ்சிச்சா, கை உடஞ்சிச்சா, கால் உடஞ்சிச்சான்னு தெரியலையே. ஐயோ, என்ன வலி வலிக்குது. அப்பா, இந்த வெயில் பாருங்கக்கா என்னை இப்படி பழி வாங்கிடுச்சு. இந்த வெயிலுக்கு பயந்துட்டு தாங்க நான் ஓடினேன். சரி சரி, எந்திரி எந்திரி. யாராவது பார்க்கறதுக்குள்ள எந்திரி, இடத்த காலி பண்ணுவோம். அப்புறம் ஊருக்குள்ள அப்புறம் உமா வந்து இப்படி விழுந்துட்டாலாம் அப்படின்னு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. எந்திரி, கிளம்பு கிளம்பு, போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். வா. ஐயோ, உமா கீழே விழுந்துட்டா. எல்லாரும் ஓடி வாங்க ஓடி வாங்க. யாரும் பார்க்காத காட்சி, அரிய காட்சி. சீக்கிரமா வாங்க வாங்க வாங்க. இங்க பாருங்க, பெரிய ஷோ நடக்குது. அடடடடடா, இந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்த்துட்டோமே. சூப்பரா இருக்கே. உமா, கீழே வந்து எவ்வளோ அடி எடுத்த? புதையல் ஏதாவது கிடைச்சுதா? இன்னும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாளே. நான் வந்து வேற ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரமா ஒரே பொசிஷன்லயே இருக்கேடி. எந்திரிடி. இங்க வர பெரிய பொண்ணு, நானே முடியாத நிலைமையில கீழே விழுந்து தட்டு தடுமாறி எழுந்துச்சு நிக்கிறேன். இந்த நிலைமையில வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் என் கதி தான் உனக்கும். இந்த அப்பாவி பொண்ணோட சாபம் உன்னை சும்மாவே விடாதேடி. அப்புறம் அடுத்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள நீ விழுந்து பல்ல காட்டிட்டு கிடப்ப. மரியாதைக்கு போயிரு. கை தாங்கலாம் என்ன மேரியக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. ஆமா, சொல்லிட்டேன். என்னலாம் சின்ன பொண்ணு, அவளே கீழே விழுந்து இப்போதான் மெதுவாக எழுந்திருக்கா. அவளை போய் வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கேடி. ஒரு வழியில் ஒரு மனுஷி துடிக்கிறத பார்த்த மாதிரி உனக்கு மன இறங்கல? எந்த நேரத்தில் எதை பண்ணணும்னே தெரியல சின்ன பொண்ணுக்கு. எப்போ பாரு ஒரே விளையாட்டு தான், சிரிப்பு தான். சரி விடுங்கக்கா, நான் சும்மா கிண்டல் பண்ணக்கா உமால. ஆனால் இந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரியாதுக்கா. சாரிக்கா சாரிக்கா சாரிக்கா. சரி வாங்க, என்ன எல்லாரும் வெயிலில் நின்ன மாதிரி இருக்கு. அதை நீங்கள் நிற்கிறத பார்த்து தான் நான் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்தேன். சரி வாங்க போவோம், இங்கே நிற்க வேண்டாம், வாங்க. உமா, இதில் கொஞ்சம் நேரம் படு. கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு அப்புறமா சாயங்காலமாக போ. சரியா? ரெஸ்ட் எடு, நல்லா அடிபட்டுருக்கு. நான் உனக்கு டீயோ காஃபியோ போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரியா? படுத்துக்கோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிரும். விழுந்த வேகத்தில் அடிபட்டிருக்கோம், அதான் வலிக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துச்சு போ. உன் மாமியார் கேட்டால் கூட நான் சொல்கிறேன் இங்கே தான் இருக்கா அப்படின்னு. படுத்துக்கோ உமா. சரிக்கா. எந்த நேரமும் பட்டாம்பூச்சி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இப்படி கீழே விழுந்து உட்கார வச்சிட்டாங்களேக்கா. சரி ஓகே, யாரோ என் மேலே ரொம்ப கண்ணு வச்சுட்டாங்க. அநேகமாக அந்த பெரிய பொண்ணாதான்க்கா இருக்கும். இவா தான் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணுவாக்கா. எந்த நேரமும் சூறு சுற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால தான் அவளோட வயிற்றுச்சல். அதனால தான் நான் அப்படி கீழே விழுந்துட்டேன். ஏய் பைத்தியக்காரிச்சி அக்கா, இவளுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு போலக்கா. என் பேரை மாற்றிக்கிட்டே இருக்கா. ஏய், என் பேர் பெரிய பொண்ணு இல்லடி, சின்ன பொண்ணுடி. என்னை பார்த்தா பெரிய பொண்ணு மாதிரியா இருக்கு? சின்ன பொண்ணுடி. நீ பெரிய பொண்ணோ சின்ன பொண்ணோ, நீ எந்த பொண்ணா வேணா இருந்துட்டு போ. எனக்கு இப்போ தலை கை காலெல்லாம் வலிக்குது. ஏதாவது போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா போ. சின்ன பொண்ணு வா, நம்ம போவோம். உமா தூங்கட்டும் கொஞ்ச நேரம். அவளும் தூங்கி எழுந்தாதான் அவளும் நல்லா இருப்பா. நம்ம 2 பேரும் இங்கேருந்து அவகிட்ட பேசி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவளுக்கு வலியும் போகாது. வா போகலாம், வா. ஏக்கோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது சொல்கிறதுக்காக முக்கியமாக உங்ககிட்ட வந்தேன் நான். அதுக்குள்ளே இவ கீழே விழுந்து அங்கே வழியிலேயே உங்களை பார்த்துட்டேன் நான். அப்புறம் இவ கீழே விழுந்து பெண்ணாத்ததில் அதை நான் மறந்தே போயிட்டேன்க்கா. என்ன சின்ன பொண்ணு விஷயம்? இதை சொல்கிறதுக்கு அறக்க பிறக்க ஓடி வந்த? என்னன்னு எனக்கு தெரியாதே. இதை ஃபோன்லேயே சொல்லியிருந்துருக்கலாம்ல. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கா, பக்கத்து வீட்டு அந்த மாலா இருக்குல்ல, மாலா அந்த மாலா பயங்கர சண்டை. வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்துட்டு நைட்டெல்லாம் போட்டு ஒரே சண்டைக்கா. விடிய விடிய பிள்ளைங்க கத்துது, இவன் கத்துறான் அவன் கத்துறான். யாரும் போய் சண்டையை வளர்க்க முடியல. உங்களுக்கு தான் தெரியுமே மாலா வீட்டுக்காரி எப்படின்னு. அதான் சரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா, நீங்கள் அங்கே போனீங்களா அப்படின்னு கேட்கதாக்கா வந்தேன் நான். எனக்கு ஒன்றும் தெரியாதே சின்ன பொண்ணு. நமக்கு தான் அந்த வீட்டு சைடு அவங்க பின்னாடியில் இருக்காங்க. சத்தம் போட்டாலும் எங்களுக்கு கேட்காது. நாங்கள் ரூம்குள்ளே இருக்கோம் பார்த்தியா, அதனால எங்களுக்கு எதுவும் கேட்காதுடே. அப்படியா? அவ்வளோ பெரிய சண்டையா நைட்டு? சே பாவம் அந்த மாலை. கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் எப்படி இருப்பா தெரியுமா? அந்த ஊர்லேயே கெத்தாக நடப்பா. ஆனால் அவளுக்கு கிடச்சிருக்க வாழ்க்கையை பற்றியா இப்படி யாரை மனுஷன். என்னதான் இருக்கும் அந்த குடியில்? என்னடே குடிச்சிட்டு இப்படிலாம் பிள்ளைங்களை பார்க்காம குடும்பத்தை பார்க்காம கிடக்குறானுங்க. கஷ்டம்தான். சரி அது இருக்கட்டும், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தியே, ஏன் இன்னைக்கு லீவா? இல்லை லீவ் போட்டியாடே? என்ன விஷயம்? வீட்டில் ஏதாவது விசேஷமா? அது ஒன்றும் இல்லைக்கா,
அங்கே போனால் எனக்கு என்னன்னு தெரியல பயங்கர போர் அடிக்குது. இந்த பிள்ளைங்க கிட்ட பேசி பேசி எனக்கு மண்டையெல்லாம் சூடாகுதுக்கா. அதுங்க ஒன்று பேசுது, நான் ஒன்று பேசுகிறேன், நான் பேசுகிறது அதுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன், பயங்கர டயர்டு, உட்காந்துக்கிட்டே இருந்தனால முதுகெல்லாம் வலிச்சுது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட வேற சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவர் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாரு, நீ நாளைக்கு போக மாட்ட, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அதையே ஒரு பெரிய சண்டை வந்ததா, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகலக்கா, நின்றுட்டேன். நமக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்காதுக்கா. 4 பேரை பார்த்தோமா, 4 வீட்டில் போய் உக்காந்தோமா, கதை பேசினோமா, திருப்பி சாயந்தரம் வீட்டுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமான்னு இருக்கணும். பரவாயில்லடே, உங்களையும் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்காரனுங்க சமாளிக்கிறாங்க பாரு, அதான் பெரிய விஷயம். உங்கள் மாமியார் ஒன்றும் சொல்லலையா? இல்லையே, பெரிய சண்டையே போட்டிருக்குமே நீ சும்மாவே வீட்டில் இருந்தா. என்னமோ போ, வீட்டில் இருந்து வீட்டு வேலையாவது ஒழுங்காக செய்ய போ. சரி போ, அப்புறமா பார்க்கலாம். காலையிலே எங்கே போயிட்டான்னு தெரியல. இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. காலை சக்கரத்தை கட்டிட்டு தான் அலைகிறான். அவள் வீட்டில் காலையில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சரி கொஞ்ச நேரம் போயிட்டு உக்காந்துட்டு பேசிட்டு வருவோன்னு இல்லை. காலையில் எழுந்தோடனே அதே வேலையாக தாம்மா இருக்கா. எங்கள் வேலைக்கு போனால் அங்கேயும் போய் உருப்படியாக கிடையாது. போன வாக்கில் திரும்பி வந்துட்டான். அது பிடிக்கல, இது பிடிக்கல, அங்கே வலிக்குதுன்ட்டு. இப்போ காலங்காலத்தில் எங்கே போய் தொலைஞ்சின்னு தெரியல. முழு மாடு, எரும மாடு. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ள பூகம்பமே, அத்த முகத்தை பார்த்தா பீதியாகி போச்சு, என்னென்னமோ ஆக போகுதே. என் வளர்ந்து கட்ட மாடு, இப்படியா பாட்டு பாடிக்கிட்டு வருவேன்? அத்தையை பார்த்தா பீதியாவா இருக்க உனக்கு? பீதி ஒரு பெரிய மனுஷிக்கு மரியாதை கொடுக்கணும்னு எண்ணம் கூட இருக்காதா உனக்கு? எரும மாடு, எரும மாடு மாதிரி வளர்ந்ததான் மிச்சம். ஒரு வேலைக்கு ஆகிறது கிடையாது. எல்லாம் உன்னெல்லாம் என்னென்னு தான் உங்கள் அம்மா அப்பா பெற்று வளர்த்துருக்காங்கன்னு தெரியல. வளர்த்து எங்கள் தலையில் கட்டி வச்சாச்சு. பணம் அந்தால. ஏன் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? வேறு பாட்டு ஏதாவது பாட்டுமா? உங்கள் மனசு குளிர்ற மாதிரி, அப்படியே இன்பத் தேன் வந்து காதில் பாயிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பாட்டு மாத்தே. இந்த புது பாட்டு வேணுமா, இல்லை பழைய பாட்டு வேணுமா, இல்லை நடுத்துற பாட்டு வேணுமாத்தே? என் கண்ணு முன்னாடி இருக்காது சொல்லிட்டேன் நான். எனக்கு வர்ற கோபத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதை எங்கேயாவது ஓடி போயிரு. நீ வீட்டுக்கு கூட வர வேண்டாம், எங்கிட்டாவது போயிரு. என் பையன் வரும்போது மட்டும் வந்தால் போதும். நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நான் வேலையை கூட பார்த்துருவேன் போல். நான் உன் பேச்சையும் உன் கிண்டல் தனமான உன் நடவடிக்கையும் பார்த்தாலே எனக்கு ஆத்திரமாக வருது, கடுப்பாக வருது. போய்கிட்டாது. ஓகே, அத்தையே பர்மிஷன் கொடுத்தாச்சு. சரி அத்தா ஆண்டி, நான் போயிட்டு வரேன், சாயந்தரமாக வரேன், என்னை தேடாதீங்க. அப்படியே என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபோன் மட்டும் அடிங்க, நான் ஓடி வந்துடுறேன் உங்களை பார்க்க. வரட்டுமா?